ஹாய், என் பேர் வெற்றிவேல். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020லேருந்து ஸ்கூல் எஜுகேஷன் சேஞ்சஸை பற்றி பேசலான் இருக்கோம். ஸோ இது வந்து இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய ரிஃபார்ம். கரண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கரண்ட்டாக உள்ள எஜுகேஷனில் என்னதான் சார் பிரச்சனை அப்படின்னு கேட்பீங்க. கரண்ட்டாக உள்ள எஜுகேஷன்ஸில் என்ன பிரச்சனைனா, எஜுகேஷன் சிஸ்டமே பிரச்சனை தான். ஆக்சுவலாக என்ன நடக்குதுங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க, படிக்கிறாங்க, நல்லா மெமரைஸ் பண்ணுறாங்க, அதை எக்ஸாமாக எழுதிடுறாங்க. எழுதிட்டு அப்புறம் அவங்க காலேஜ் போகிறாங்க, காலேஜில் போயிட்டு இதே தான் பண்ணிட்டு டிகிரி வாங்கிக்கிறாங்க. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, ஏன் படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோன்னே தெரியாமல் ஒரு மார்க்கையும் டிகிரியும் வச்சுக்கிட்டு வெளியில் போய் வேலை தேடுறப்ப எவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிள்ஸை எவ்வளோ பல கிராஜுவேட்ஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கேட்டால் ஸ்கில் இல்லை, அவங்கள்ட்ட ப்ராப்பரான ஸ்கில் இல்லாததுனால வெறும் இந்த மார்க்கு அந்த டிகிரியை மட்டுமே வச்சுக்கிட்டு கம்பெனி வந்து எடுக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. ஸோ கரண்ட்டாக உள்ள எஜுகேஷன்ஸில் என்ன பிரச்சனைனா, இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்கிறது வந்து சுத்தமாக கிடையாது. இன்னொன்று வந்து ஃபவுண்டேஷன், முக்கால்வாசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து என்னென்னா ஃபவுண்டேஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லை. அதை பற்றி நம்ம என்னென்னு பார்க்கலாம். நம்ம இப்போ ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டத்தில் உள்ள சேஞ்சஸாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த ஸ்ட்ரக்சர் சேஞ்ச். இந்த ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து கரண்ட்டாக உள்ள எஜுகேஷன்ஸில் எப்படி இருக்குன்னா 10+2ங்கிற ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஸோ 10+2ங்கிற ஸ்ட்ரக்சர் என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10th ஒரு போர்டு எக்ஸாம் எழுதுவாங்க, 12th ஒன்று எழுதுவாங்க. ஸோ இதை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ 5+3+3+4ங்கிற இதுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு 5ங்கிறது வந்து என்னென்னா இந்த ப்ரீகேஜி டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள குழந்தைங்க வந்து இந்த கேட்டகரியில் வருவாங்க. இங்கே அவங்க எப்படி லேர்ன் பண்ணுவாங்கன்னா, ஃபுல்லாக வந்து ப்ளே பேஸ்ட் அண்ட் ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங்காக இருக்கும். ஸோ இந்த வயசு குழந்தைங்களுக்கு வந்து இந்த பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து ஃபுல் அதிகமாக இருக்கும். 90% பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து இந்த ஸ்டேஜில் தான் நடக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்குறப்ப இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனாக அமையுங்கிறதுனால தான் இதை வந்து ஒரு ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ். இதில் வந்து இந்த 3rd ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் வந்து உள்ளே வருவாங்க. இங்கே அவங்க அப்படி லேர்ன் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல்லாக இன்ட்ராக்டிவ் பேஸில் லேர்ன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மிடில் ஏஜ். மிடில் ஏஜுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 6th ஸ்டாண்டர்ட் டு 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் வந்து இதில் வருவாங்க. இந்த ஏஜில் அவங்க என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்பெரிமெண்ட்டாக லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ இது இங்கே வந்து தான் அவங்க வந்து ஒரு வெக்கேஷனல் எஜுகேஷனுங்கிறத கொண்டு வராங்க, தொழிற்கல்வி அப்படிங்கிறத உள்ளே கொண்டு வராங்க. ஸோ இதுவும் தொழிற்கல்விங்கிறது வந்து ப்ராக்டிக்கலாக வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கற்றுக்கிறதுக்கான ஒரு ஸ்டேஜ் வந்து இந்த 6th ஸ்டாண்டர்ட்லேயே அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு மெயினாக எல்லா இதில் இந்த சேஞ்சஸ்லேயே பார்க்கப்படுது. ஏன்னா யாருக்குமே வந்து எல்லாமே படித்து மனப்பாடம் பண்ணி நம்ம படித்து எக்ஸாம் எழுதுகிற சுச்சுவேஷனில் இருக்கிறப்ப இந்த 6வதுலேயே வந்து அவங்க வந்து ஒரு தொழிற்கல்வியை கொடுக்குறாங்க, தொழிற்கல்வியை லேர்ன் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறதுனால ஸோ ஃபுல்லாக வந்து ஹேண்ட்ஸானாக நம்ம வந்து இந்த ஒரு 11 வயசுலேருந்து வந்து ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இதில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து செகண்டரி ஸ்டேஜ். இது வந்து ஃபுல்லாக வந்து 9th to 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கேட்டகரியில். நெக்ஸ்ட் இதில் உள்ள முக்கியமான ஃபீச்சர் என்னென்னா ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்னென்னா பை 2030 3லேருந்து 6 வயசில் உள்ள குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பேசிக்கான ஹை குவாலிட்டி எஜுகேஷன் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இதை வந்து எம்பசைஸ் பண்ணுறாங்க. இது என்னென்னா இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்கன்னா, இந்த அங்கன்வாடி ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக இன்டெகிரேட், அதாவது பிரைமரி ஸ்கூலோட இன்டெகிரேட் பண்ணி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான் இருக்காங்க. அதுக்கப்புறம் எம்பசைஸ் ஆன் அந்த ஃபவுண்டேஷன் லிட்ரஸி அண்ட் நியூமரசி அப்படின்னா, அதாவது ஒரு பேசிக்கான எழுத படிக்க தெரியணும். அதாவது ஒரு 5வது படிக்கிற பையன் ஒரு பேசிக்காக ஒரு எழுதையோ படிக்கையோ ஒரு ஒரு பேசிக்கான ஒரு கால்குலேஷன் பண்ணுறதுக்கான ஒரு 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 குவாலிட்டி இருக்கணுங்கிறதுனால சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு முழுமையான ஒரு கல்வி முறை எல்லாமே அவங்களுக்கு தெரியணும். எல்லா கிரிட்டிக்கல் திங்கிங் எல்லாமே, ஒரு லைஃப் ஸ்கில் எல்லாமே இருக்கிறமான ஒரு கல்வி முறை தான் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. அடுத்து ஒரு முக்கியமான ஃபீச்சர் என்னென்னா மும்மொழி கொள்கை. ஸோ இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 3 மொழி வரைக்கும் கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு அவங்க 5வது வரைக்கும் தாய்மொழியிலே படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தாய்மொழி மதர் டங்க்லேயே படிக்கிறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் நான் எனக்கு ஃபீல் பண்ணுறேன்னா, ஸோ மற்ற லாங்குவேஜில் படிக்கிறதுக்கும் நம்ம தாய்மொழியில் படிக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நம்ம ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து இதில் வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்டு வந்து இங்கிலீஷு. அடுத்து 3வது வந்து நம்ம என்ன லாங்குவேஜ் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நம்ம
எழுதவோ படிக்கவோ நம்ம தாய்மொழியில் கற்றுக்கிட்டு இங்கிலீஷையும் நம்ம கற்றுக்கிட்டு வேறு எக்ஸ்ட்ரா எந்த மொழி வேணாலும் நமக்கு பிடிச்சதை லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இதோட மெயின் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து இன்க்ளூசிவ் எஜுகேஷன் சொல்கிறாங்க. இதில் வந்து ரொம்ப முடியாத தாழ்த்தப்பட்டவங்க கூட அவங்களுக்கும் ஒரு சமமான கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்காலர்ஷிப், நிறைய ஸ்காலர்ஷிப்லாம் கொடுக்குறாங்க. பட் ரொம்ப பொருளாதாரத்தில் வந்து படிக்க முடியாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஹோலிஸ்டிக் கரிக்குலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஃபோக்கஸ் ஆன் கிரிட்டிக்கல் திங்கிங் அண்டு கிரியேட்டிவிட்டியை வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு முழுமையான கல்வி முறை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் அப்படின்னா ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டி அண்ட் ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நான் சொன்னேன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த வொகேஷனல் எஜுகேஷனில் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். அதுக்கப்புறம் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் இங்கே எப்படி இருக்க போகுது அப்படின்னா 3 லெவலாக இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் இந்த அசஸ்மெண்ட் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அசஸ்மெண்ட் வைக்க போகிறாங்க. இதை வச்சு அவங்க பாஸ் பண்ணுவாங்களா இல்லை ஃபெயில் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. பட் வந்து இந்த அசஸ்மெண்ட்டுங்கிறது கண்டிப்பாக இருக்க போகுது. இதை வந்து 3 லெவலாக வந்து அசஸ்மெண்ட் வச்சு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அவங்களுக்கு எந்த மாதிரியான கெரியர், எந்த மாதிரியான படிக்கலாம் அப்படிங்கிறத வந்து அவங்க 9th ஸ்டாண்டர்ட் வரப்போ அவங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்காங்க. ஸோ இங்கே அசஸ்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ஸ்டூடெண்ட் எந்த அளவுக்கு லேர்ன் பண்ணியிருக்காங்க, எந்த இதில் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்னென்ன சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கு, எந்த இதில் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, அதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து அசஸ் பண்ணி அதை எவாலுவேட் பண்ணுற மாதிரி இருக்காங்க. ஸோ ஃபுல்லாக வந்து எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி இருக்காங்க. எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் இப்போ நம்ம வந்து கரண்ட் உள்ள எஜுகேஷன் வந்து நிறைய படிக்கணும், நிறைய படிச்சு அப்படியே ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் ஆகி மார்க் நம்ம இருக்கிறத ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து ஃபோக்கஸ்டாக வந்து அந்த கிரிட்டிக்கல் திங்கிங்கை வந்து இது பண்ணுறாங்க. இதில் உள்ள சேலஞ்சஸ் பார்க்கலாம். ஸோ இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. அதில் முக்கியமான சேலஞ்சஸ் என்னன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எல்லா ஸ்கூல்லையும் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அளவுக்கு இருக்கா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க்காக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸோட குவாலிஃபிகேஷன் அண்ட் டீச்சர்ஸோட ஒரு எஜுகேஷன். ஸோ அவங்க ஒரு குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்க முடியும், ஒரு குவாலிட்டியான ஸ்டூடெண்ட்ஸை வந்து உருவாக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து ஃபண்டிங் இஷ்யூ. ஸோ வந்து ஒரு அடிக்வேட் ஃபண்ட் இல்லாமல் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான்.